ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பையில் தேவையில்லன்னு தூக்கி போட்ட பல்பை எடுத்து ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் எல்இடி லைட்டாக எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் எல்இடி லைட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ மொபைல் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுற மாதிரி. எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். குப்பையிலேருந்து ஒர்க் ஆகாத எல்இடி பல்பை தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை எப்படி ஸ்மார்ட் எல்இடி லைட்டாக நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் இந்த மாதிரி டியூப்லைட் கிடக்கிறத பார்த்தேன். ஸோ நாட்டுக்கு நல்ல காரியம் பண்ணலான்னு சொல்லிட்டு உடைக்கலான்னு பார்த்தேன். டியூப்லைட்டை உடைக்க முடியல. ஸோ கிட்ட போய் பார்த்தா தான் பார்த்து எல்இடி டியூப்லைட் வந்து இது எல்இடி டியூப்லைட் அதனால உடையில. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இந்த எல்இடி டியூப்லைட் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். சரி வாங்க யாரும் பார்க்க மாதிரி எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்படி ஒரு ஓட்டம். ஸோ நம்ம குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததால் ரொம்பவும் அழுக்காக ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக செம்ம டஸ்ட்டாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. பின்னாடிலாம் ஏதோ கொட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குப்பையிலேருந்துலாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நானும் வீடியோக்காக தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு ஓகே நல்லா தொடச்சாச்சு. இப்போ சும்மா மாட்டி பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்க லைட்டை எரியிற லைட்டை எடுத்துகிட்டு இதை மாட்டி பார்ப்போம் எதாவது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. எப்படியும் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுறதையா குப்பையில் தூக்கி போடுவானுங்க. ஸோ ஒரு 4 லைட்டு தான் எரியுது. 4-5 லைட்டு மட்டும் சும்மா அங்கங்கே ஒன்று எரியுது. சரி ஓகே, பழைய லைட்டை மாட்டிட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் லேம்ப் ஹோல்டர் இருக்கும் டியூப் லைட்டுக்கு. ஸோ ஒரு லேம்ப் ஹோல்டரை கழட்ட போகிறோம். ஸோ துருப்பிடிச்சி நல்லா ஜாம் ஆகிருக்கு, கழட்ட முடியல. ஸோ அதனால் ட்ரில் பண்ணி கழட்டிடலாம். ஸோ ட்ரில் பண்ணி கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே 2 நெட் இருக்குல்ல அதையும் கழட்டிக்கலாம். ஸோ இந்த பக்கம் தான் 4 பக்கமும் இருக்கும். ஸோ அதையும் கழட்டிடுங்க. ஸோ 4 பக்கமும் நான் கழட்டிட்டு மேலே இருக்க பிளாஸ்டிக் லேயரை ஒண்டி நான் எடுத்துக்கிறேன். ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும். ஸோ அதை கழட்டி எடுத்துக்கிறேன். பார்த்து பொறுமையாக கழட்டி எடுங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ லைட்டை ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா எல்லா லைட்டுமே பீஸ் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கருப்பாக இருக்கும். ஸோ வந்து எதாவது லைட்டு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ லைட் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல்பு வந்து ரொம்ப லைட்டாக எரியுது. அங்கங்கே ஒரு பல்ப் தான் எரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து சால்ட்ரிங் இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து லைட் ஸ்ட்ரிப்பே நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும், ரெடி பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த லைட் ஸ்ட்ரிப்பே நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ எப்படி பார்த்து எடுங்க. பார்த்து பக்குவமாக எடுங்க. இது வந்து அலுமினியமு, கையில் கிழிச்சிரும், எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஓகே, வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேம்ப் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ லேம்ப் ஹோல்டரை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து ரிஃப்ளெக்டரில் வந்து நம்ம வந்து பட்டர் ஷீட் போட போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்டரில் வந்து பட்டர் பேப்பரை வச்சு நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால வந்து லைட் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ பட்டர் ஷீட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஷீட்டை வந்து கரெக்டாக வந்து அந்த ரிஃப்ளெக்டரில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஓகே, பட்டர் ஷீட்டை ஒட்டியாச்சு. இன்னும் இந்த சைடையும் வந்து ஒட்டிடலாம் பட்டர் ஷீட்டு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து இன்னும் சூப்பராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் இருக்கிற எல்இடி ஹோல்டரையும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ 2 எல்இடி ஹோல்டரையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து RGB எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் AC to DC கன்வெர்ட்டரு ரெண்டுமே. ஒன்று வந்து நம்ம சேனலில் மேக் பண்ணது, இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எல்இடி லேம்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த அலுமினியம் ஃப்ரேமில். ஸோ அலுமினியம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதும் ஸோ கரெக்டாக அளவு பார்த்து நீங்கள் லைட்டை கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவும் வேணாம், கம்மியாகவும் வேண்டாம். கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் நம்ம எல்இடி ஸ்ட்ரிப் பின்னாடி வந்து ப்ளூ கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டிங்கன்னா அந்த அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஒட்டிடும். கரெக்டாக நீங்கள் சென்டரில் பார்த்து ஒட்டுங்க. நீங்கள் வந்து சைடாக அந்த மாதிரிலாம் ஒட்டினீங்கன்னா லைட்டு வந்து கரெக்டாக வந்து க்ளோ ஆகுறது தெரியாது நமக்கு. பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை வந்து எடுத்து பொறுமையாக ஒட்டுங்க. கரெக்டாக சென்டரில் பார்த்து ஒட்டுங்க. ஓகே, அழகாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அழுத்தி விட்டுருங்க.
அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ வந்து மேலே இருக்க ரிஃப்ளெக்டர் ஃப்ரேமை வந்து நம்ம மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரிஃப்ளெக்டர் ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி அழுத்தி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத்திட்டே வந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் மாடல் எடுத்துக்கலாம். ஸோ RGB லைட்டு வந்து ப்ளூடூத் மூலிமா கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த மாடல் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ லைட்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரைட்டாக சூப்பராக எரியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளூடூத் மாடல் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதிலே வந்து QR கோட் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ பவர் சப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் இப்போ காமிச்சிடும். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிடுங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனில் எப்படி வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். டெடிக்கேட்டடாக வந்து எப்படி ப்ளூடூத் மாடலோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து USB மெயில் கேபிள் எடுத்து மெயில் கேபிளில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிளில் வந்து ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒண்டி வெளியே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து லேம்ப் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பக்கமும் நெட்டு போட்டு லேம்ப் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சேம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடும். ஸோ அதே மாதிரி லேம்ப் ஹோல்டரை வச்சு ஸோ வந்து நம்ம வந்து ஏசி சப்ளை ஃபுல்லாத்தையும் வந்து பிச்சு தூக்கி போட்டுரும். ஸோ ஏசி சப்ளை நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, டிசி சப்ளை தான் கொடுக்க போகிறோம். டிசி சப்ளை தனியாக கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிசி சப்ளை கொடுக்கறதுக்காக ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒயரை வந்து ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சிங்க் டியூப் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கலராமல் இருக்கும். இப்போ வந்து பல்ப் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல்ப் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. நம்மளால் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒயர் வரதுக்காக ஹோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான். ஓகே, லைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண லைட்டை வந்து ஹோல்டரில் வந்து ஹோல்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டில் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க லைட்டை கழட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரைட்டாக எரியுது, எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, மாட்டினவுடனே எரிஞ்சிருச்சு ப்ளூ கலர் லைட்டு. ஓகே, பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைட்டை வந்து எப்படி வேணாலும் மாற்றி எரிய வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து லைட்டை வந்து கலராக மாறி எரியறதுக்காக இந்த ஃபீச்சரு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த RGB பல்பில் பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதாவது சாங் நம்ம டிவியில் ப்ளே பண்ணுறோம் இல்லை ஃபோனில் ப்ளே பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லைட்டு நம்ம ரியாக்ட் ஆகி லைட்டு எரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா எரியும். ஸோ இதை பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சாங் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியும். ஸோ நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியும். பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி கலராக எரியும். பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆகிடும். சவுண்டு கேட்டால் எரியும். மியூட் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷெடியூல் பண்ணிக்கலாம், டைம் ஷெடியூலிங் பண்ணிக்கலாம், எப்போ எரியணும் எப்போ ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த லைட்டை இப்படி மாற்றியாச்சு. ஸோ ஸ்மார்ட் LED டியூப் லைட்டை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு லைட் மாட்டினது உடனே வீடியோ வந்து கேமிங் சென்டர் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேட்டர் ஃபீல் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.